ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. നമസ്ചണ്ഡികായി. കലൗ ചണ്ഡി വിനായകോ. കലിയുഗത്തിൽ വന്ന് ചണ്ഡികാ ദുർഗാ പരമേശ്വരിയും വിനായകരും ആരാധ്യ ദേവത. ദേവി മഹാത്മ്യത്തോടു ദേവത தான் ചണ്ഡികാ ദുർഗാ പരമേശ്വരി. இது தெய்வீக மகாத்மியத்துக்கு நிறைய பிராதானியம் இருக்குது, நிறைய யுனிக்னஸ் இருக்குது. இது புராண அந்தர்கதமாக வந்தானாலும் இதுக்கு வேதத்துக்கு துல்லியமான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. ഋഗ്വജ சாமவேதா தியானானி அப்படின்னு வருது. அதிலே இந்த காலத்தில் இப்போது பிராமணாளுக்கெல்லாம் வேத அத்தியனம் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஒரு வயசுக்கு மேலே அத்தியனம் பண்ண போனால் அது ஸ்வரமெல்லாம் சரியாக வரதில்லை. அதனால் யாருக்கு அத்தியனம் பண்ண முடியாதோ அவளுக்கெல்லாம் இந்த தெய்வீக மகாத்மிய பாராயணம் பண்ணினா அந்த வேத பாராயணத்தோட பலம் உண்டு. மட்டுமில்லை, ஸ்திரீகளுக்கு, சூத்ராளுக்கு, ദ്വിജബന്ധുക്കൾക്ക്, സ്ത്രീ ശൂദ്ര ദ്വിജബന്ധൂനാം ത്രീണാം ശ്രുതി ഗോചരാത് இது பாரதமாக்கியாதன் கிருபையா முனினாகிருதம் அப்படின்னு வியாசரை சொல்கிறேன். ஸ்திரீகளுக்கு, சூத்ராளுக்கு பிராமணாளாக பிறந்தும் பிராமண அனுஷ்டானம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது, உபநயனமாயும் ஆகாத்த மாதிரி இருக்கிறது, உபநயனமே இல்லாமல் இருக்கிறது, இவாளுக்கெல்லாம் வேதத்துக்கு வேத அத்தியனம் பண்ணுறதுக்குள்ள எலிஜிபிலிட்டி இல்லாததுனால அவளுக்கெல்லாம் அந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கணும், தர்மார்த்த காம மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த வியாசர் புராணங்கள்லாம் எழுதினார். கிருபையா முனினாகிருதம், அவருக்கு ரொம்ப கிருபை தோணி புராணங்களை எழுதினார். அந்த புராணங்களில் பார்த்தோம்னா தேவி பாகவதத்தில், வாமன புராணத்தில், மார்க்கண்டேய புராணத்தில் இதிலெல்லாம் இந்த தெய்வீக மகாத்மியம் அந்தர்கதம். தந்திர கிரந்தங்கள்லேயும் தெய்வீக மகாத்மியத்துக்கு பிராதானியம் கொடுத்துருக்கு. லக்ஷ்மி தந்திரத்தில் தெய்வீக மகாத்மியம் வருது. அது மாதிரி வாராகி தந்திரம், காத்தியாயினி தந்திரம், ஹரகௌரி தந்திரம், ருத்ரயாமளம், இது மாதிரி உள்ள கௌரி தந்திரம், இதில் எல்லாமே தெய்வீக மகாத்மியத்தோட பிராதானியத்தை ரொம்பவே சொல்லியிருக்காங்க. அதனால் இது வைதிகமாகவும் இதுக்கு ரொம்ப பிராதானியம் இருக்குது, தாந்திரிகமாகவும் ரொம்ப பிராதானியம் இருக்குது. இந்த தெய்வீக மகாத்மியத்தோட மூலமந்திரம் அதர்வ சீர்ஷோபனிஷத்தில் அது முக்கியமாக இருக்குது. அது தந்திரசாஸ்திரங்களில் நவாக்ஷரி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் இதனோட விதானங்கள் வைதீகத்திலேயும் சொல்லியிருக்கா, தந்திரத்திலேயும் சொல்லியிருக்கா. இது அந்த பல நம்மளோட புராணங்களில் வந்தாலும் மார்க்கண்டேய புராண அந்தர்கதமான 72லேருந்து 84 வரை உள்ள மார்க்கண்டேய புராணத்திலுள்ள அத்தியாயங்கள் அதுதான் தெய்வீக மகாத்மியத்தோடு 13 அத்தியாயமாக நம்ம எடுத்து பாராயணம் பண்ணுறோம். என்னன்னா காத்தியாயினி தந்திரம், வாராகி தந்திரம் இதெல்லாமே இந்த மார்க்கண்டேய புராண அந்தர்கதமான அந்த தெய்வீக மகாத்மியத்தை தான் எடுத்துக்க சொல்கிறது. அதில் 578 ஸ்லோகம் இருக்குது. உவாஜா கூட சேர்ந்தால் 700 மந்திரங்கள். இது ஸ்லோகமானாலும் இதை மகாமந்திரமாக எடுத்துட்டுருக்கான். என்னென்னா ஓரோ ஸ்லோகத்திலையும் ஓரோ பீஜ அக்ஷரம், மூலமந்திரங்கள் இதெல்லாமே அடங்கியிருக்கு. ஒரு ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தா பல மூலமந்திரங்கள் அதுலேருந்து டீகோட் பண்ணி எடுக்கலாம். அப்படிங்கிறதுனால இது மகாமந்திரங்களாக வச்சுட்டுருக்கான். அப்படி 700 மந்திரங்கள், மகாமந்திரங்கள் இருக்கிறதுனால தான் அதுக்கு சப்தசதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 700 மகாமந்திரத்தை வச்சு தான் நம்ம சண்டிகா ஹோமம் பண்ணுறோம். இந்த சண்டிகா ஹோமத்துக்கும் ரொம்ப பிராதானியம். என்னன்னா இதில் அம்பாள் நேர ஆவிர்பாகத்தை வாங்கிக்கிறான். இந்த அம்பாளோட ஆவிர்பாவம் தெய்வீக மகாத்மியத்தில் 2ஆம் அத்தியாயத்தில் வருது. மகிஷாசுரனை கொல்ல முடியலே அப்படின்னு வரும்போது எல்லா தேவதைகளும் போய் பிரம்மா விஷ்ணு சிவனை பிரார்த்திக்கவும்
அவளோட முகத்திலிருந்து ஒரு ஒரு தேஜஸ் வருது. தச்சைக்கியம் சமகச்சதா அதீவ தேஜசக்கூடம் ஜுலந்தம் இவ பர்வதம் துதுர்சுஸ்தே சுராஸ்தத்திர ஜுவாலா வியாப்த திகந்தரம் அதிலும் தத்ரத தேஜஸ் சர்வதேவ சரீரஜம் ஏகஸ்தந்த அதபூன்னாரி வியாப்தலோகத்ரயம் துஷா அப்படின்னு 2ஆம் அத்தியாயத்தில் மகிஷாசுர சைன்ய வதத்தில் வருது. அந்த தேஜஸ் எல்லாம் கூடி சேர்ந்து ஒரு நாரியாக மாறுறான். அந்த நாரிதான் சண்டிகா துர்கா பரமேஸ்வரி. அவளுக்கு எல்லா தேவதைகளும் அவளோட ஆயுதங்களும் சக்தியும் எல்லாம் கொடுக்குறான். இப்போ சகல தேவதைகளோடும் அந்த சக்தி இந்த சண்டிகையில் உண்டு. அதனால்தான் அவள் அகம் பிரம்மஸ்வரூபிணி அப்படின்னு சொல்கிறான். நான் பிரம்மஸ்வரூபந்தான் அப்படின்னு அந்த அதர்வசேஷோபனிஷத்தில் நீ யார் அப்படின்னு கேட்டோம்னா நான் பிரம்மஸ்வரூபிணி அப்படின்னு சொல்கிறா. சௌந்தரலஹரியிலேயும் ஆதிசங்கரர் இந்த அம்பாளோடு அந்த மகாத்மியத்தை சொல்கிறார். எப்படி பார்த்தானாலும் இந்த தேவிக்கு அந்த அளவுக்கு ஒரு பிராதானியம் இருக்குது. அதனால் அந்த எல்லா தேவதைகளோடும் ஐக்கியமானதுனால்தான் சண்டிகா ஹவனத்தில் அந்த தேவி நேர வந்து ஆவிர்பாகத்தை வாங்கிக்கிறார். அக்னி ஸ்வரூபமாகவே இருக்கான். ஜாதவேத சேதனவாம் அசோம மராதி யதோனிதஹாதி வேதா தாம் அக்னிவர்ணாம் அப்படின்னு வர்றது. ஜாதம் வேத்தி இது ஜாதவேதா. எல்லாம் தெரிஞ்சவள் அவள் மட்டும்தான் உண்டு. பிரம்ம விஷ்ணு சிவாளை அந்த தேவியிலிருந்து தான் ஆவிர்பாவமான அப்படி இருக்கிறனால அவளுக்கே அந்த தேவியோடு மகிமை பூர்ணமாக தெரியாது அப்படின்னு பல கிரந்தங்கள்லையும் நமக்கு பல கிரந்தங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த தேவி மகாத்மியத்தை படிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எல்லாமே நிறைய பூர்வ ஜென்ம பாக்கியம் வேணும். அதனால் இந்த நம்ம இப்போது ஞானாம்பிகா ஃபவுண்டேஷன்லேருந்து கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இது 4ஆமத்தோ 5ஆமத்தோ பேட்ச். அதனால் உங்களுக்கும் அந்த தேவி மகாத்மியத்தை படிக்கிறதுக்கும் பாராயணம் பண்ணுறதுக்கும் நித்தியமாக உபாசனை பண்ணுறதுக்கும் உள்ள பாக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்னு அந்த அம்பாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். நமஸ்காரம்.